சமீப காலமா அதுவா இதுவா அவர் இப்படி இவர் அப்படி இது எல்லாம் நியாயமா? இதுக்கு காரணம் இவங்க தான். இப்படி எங்க பார்த்தாலும் வதந்திகள். இந்த நேரத்துல தான் இந்த கதையை படிச்சேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல். இது கதைகள் கேட்கும் நேரம். ஒரு வித்தக்காரன் அன்னைக்கு ஒரு வித்தியாசமான வித்தைய எல்லோருக்கும் காண்பிச்சிட்டு இருக்கான். 100 கருப்பு எறும்புகள் மற்றும் 100 சிவப்பு எறும்புகளை ஒரு ஜாடியில் அடைச்சு வச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த அந்த எறும்புகள் என்ன செய்யுது அப்படின்னு கவனிச்சிட்டு இருக்கான். இந்த 2 வகை எறும்புகளும் அமைதியா இருக்கு. ஒரு எறும்போட வழியில இன்னொரு எறும்பு குறுக்கிடாம அங்கும் இங்கும் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு அந்த ஜாடியை நீங்க வேகமா குலுக்கிட்டு மேஜை மீது வைங்க. இப்போ அந்த எறும்பு என்ன செய்யுது அப்படின்னு கவனிச்சிட்டு இருக்கான். கருப்பு எறும்பு சிவப்பு எறும்புகளை தாக்க ஆரம்பிக்குது. ஒன்னோடு ஒன்று சண்டை போட்டு மற்றதெல்லாம் கொல்ல ஆரம்பிக்குது. கருப்பு எறும்பு சிவப்பு எறும்பால தனக்கு ஆபத்து அப்படின்னும், சிவப்பு எறும்பு கருப்பு எறும்பால ஆபத்து அப்படின்னு நினைச்சு ஒன்னோடு ஒன்று சண்டை போட்டு கடைசியில் பெரும்பாலான எறும்புகள் இறந்து போயிடுது. சிலது காயமடைஞ்சிருது. இப்போ அந்த ஜாடியை குளிக்க வித்தக்காரன் ஹாயா ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மற்றவங்களுக்கு அவர்களோட உணர்ச்சிகளை தூண்டிவிடுமாறு அதை பற்றி ஏதாவது ஒரு கற்பனை கதைகளை எடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்கெல்லாம் பிரமாதம், ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, எந்த விஷயத்த யார் சொல்லி கேட்டாலும், எந்த விதமான சினிமா மற்றும் பொழுதுபோக்கு ஊடகம் வாயிலாக கேட்டாலும் சிந்தித்து முடிவெடுக்கணும். ஒருத்தர் தாக்குறதுக்கு முன்னாடி ஜாடியை அசைக்கிறது யார் அப்படின்னு யோசிக்கணும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.